இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். புயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நேபுகாத்நேச்சார் சொன்னபோது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக தேசத்தின் அதிபதியும் தேசத்தின் அதிகாரிகளும் இன்னும் அநேக தேசங்களின் அதிபதிகளும் எழுந்து நின்றார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒருவேளை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் உண்டுபடின பொற்சிலையை அவர்கள் வணங்க மறுத்து விட்டார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. 7 மடங்கு பெரிதாக்கப்பட்ட சூளையிலே தூக்கி போட்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவி வந்தார். அவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. ராஜா அவர்களை வெளியே தூக்கி விடும்படியாய் கட்டளை கொடுத்தார். எனவே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொன்னபோது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சோதனைகள் வருகின்ற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்வது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரையே நம்பி அவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இவர்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கிறவர்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறவர்கள், பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவித்துக் கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, எவ்வளவோ நெருக்கடிகள் காணப்பட்டாலும், சட்டங்கள் நமக்கு விரோதமாய் இயற்றப்பட்டாலும், நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை நம்முடைய தேசத்திலே நாம் நசுக்கப்படுகிற ஒரு ஜனமாய் காணப்படலாம். நமக்கு விரோதமாய் ஒருவேளை மத மாற்ற தடை சட்டம் போன்ற சட்டங்கள் இயற்றப்படலாம். ஆனால் இவற்றின் மத்தியிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து அவரையே நம்பி இந்த கட்டளைகளை தள்ளிவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பயமுறுத்துகிற காரியங்களை தேசத்திலே நாம் பார்க்கிறோம். சிறுபான்மையினரை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டின நபர்களை நாம் பார்க்கிறோம். பாவம், சிலர் பரிதாபத்தோடு கூட படுத்து கிடக்கின்ற காட்சியும் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும், தேசத்தின் அதிபதிகளே உனக்கு எதிராய் காணப்பட்டாலும், அல்லது உன்னோடு கூட இருந்தவர்கள் உனக்கு எதிராய் காணப்பட்டாலும், நீ கர்த்தரையே நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் சரீரங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவரை சேவித்துக் கொள்ளுகின்ற பொழுது, அர்ப்பணிப்பிலே பலமாய் நிலைத்திருக்கின்ற பொழுது, அவர் தம்முடைய தூதனை உங்கள் மத்தியிலே அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சபையார் யாவரும் ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள் பேதுருவின் விடுதலைக்காக. ஆண்டவர் தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்கு அனுப்பி
பேதுருவின் விலாவை தட்டி அவனை வெளியே அழைத்து வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மிகவும் நெருக்கப்படுகிறாயோ சுவிசேஷத்தின் நிமித்தமாய், ஊழியத்தின் பாதையிலே நீ மிகவும் நெருக்கப்படுகிறாயோ, நீ கர்த்தரை நம்பி நோக்கி அவரை கூப்பிடு, அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். சவுல் கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு விரோதமாய் காணப்பட்ட போது ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய பேரொடியை அவன் மீது வீச பண்ணினார். அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அநேக ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் எழுப்பி நிருபங்களை கர்த்தருடைய ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மிகப்பெரியவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எனவே அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார் என்று ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் சூழ்நிலை உனக்கு எதிராய் காணப்படலாம். உனக்கு எதிராய் பலத்த காற்று வீசிக்கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் வாழ்க்கையில மூழ்கி போய் விடுவேனோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குழப்பங்களை, வாழ்க்கையிலே உனக்கு எதிராய் வீசுகின்ற புயல் காற்றை நிறுத்தி போட்டு உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே, நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அவரையே நம்பி வாழுவோம். அவருடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ்விக்க போதுமானவராக இருக்கிறார். தேவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரை இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. அவரையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்கள் காணப்படட்டும். ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட வாழும்படியான கிருபையை கொடுப்பார். ஆமென், ஆமென்.